ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாடு அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுற ஒரு கடற்கரை கிராமம். இந்த கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடற்கரை பகுதியில் இருந்து 51.3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்லலாம். நாம இப்போ நம்மளோட பயணத்தை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஊருக்கு மணப்பாடு அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த ஊர்ல அடிக்கிற அந்த காற்றும் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மணல் பரப்புகளும் தான் காரணமா சொல்லப்படுது. இந்த ஊரோட கடற்கரை பகுதிகளில் காற்று வீசும்போது காற்றோட அந்த மணலும் சேர்ந்து ஒரு இசைப்பது போல உள்ளது. அதனால இந்த ஊரை மணல் பிளஸ் பாடு அப்படின்னு சொல்லி மணப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரன் பட்டணத்திற்கு தெற்கேயும் பெரியதாளைக்கு வடக்கேயும் அமைந்திருக்கு. 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பகுதியாலும் சூழப்பட்டு ஒரு தீபகற்பம் போல காட்சியளிக்குது. இந்த ஊர் மக்களோட முக்கியமான தொழில் மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில மக்கள் பனைமரம் ஏறுபவர்களாகவும் பனை தொழிலை நம்பி தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இங்குள்ள கடற்பகுதி 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்டிருக்கிறதுனால இங்குள்ள இடங்கள் சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் விடுமுறை நாட்கள்ல தங்களோட ஃபேமிலியோட இந்த கடற்கரை பகுதியில மகிழ்ச்சியோட தங்களோட நேரத்தை செலவிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அதிக அளவுல கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இந்த ஊர்ல 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் ஒன்று இந்த கடற்கரை பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேவாலயத்தோட வரலாறு ஒரு போர்த்துகீசிய மாலுமியால கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. அதாவது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு போர்த்துகீசிய மாலுமி அந்த கப்பல் பழுதடைந்ததுனால கரையேற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் அந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை எப்படியாவது கரையேற்றிட்ட அப்படின்னா அந்த இடத்துல நான் உனக்கு ஆலயம் கட்டி கும்பிடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த மாதிரி அவர் கப்பல்ல இருந்து கரை திரும்பின இடம்தான் இந்த மணப்பாடு இடம். அதனால அவரு இந்த இடத்துல இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு நம்பப்படுது.
இந்த மணல் குன்றோட மேல் பகுதியில இருந்து நாம பார்க்கும்போது இந்த மணப்பாடு ஊரோட எழில்மிகு தோற்றம் ஃபுல்லாவே நம்மளால பார்க்க முடியும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்துல நிறைய தமிழ் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடற்கரை பகுதி மிகவும் அழகாக இருக்கிறதுனால திரைப்படங்கள் எடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு புனித சவேரியார் வந்து தங்கி இங்க இருக்கிற மக்களை கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களா மாற்றியதாக வரலாறு சொல்லப்படுது. கோவிலுக்கு பின்னாடி ஒரு பக்கமா ஒரு ஆர்ச் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கமா நாம போகும்போது கடற்கரையோட அழகான தோற்றம் நம்மளால பார்க்க முடியும். இங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு சிறிய ஆலயம் போன்ற ஒரு அமைப்பு நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆலயத்துக்குள்ள புனித சவேரியாரோட சிலை நிறுவப்பட்டு இருக்குது. மேலும் இங்க கடற்கரையோட அந்த மணல் குன்ற ஒட்டின மாதிரியே ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த குகையை புனித சவேரியார் குகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குகைக்குள்ளதான் சவேரியார் தங்கி இருந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.